அட்ரினோ மங்கீஸ் 1-2 சரி நாங்கள் 2 அவங்க 1 அர்சனல் வெர்சஸ் ஜிரோனா. நான் பார்த்த முதல் சாம்பியன்ஸ் லீக் இந்த மேட்ச் தான். சோனி லைவில் நைட்டு உட்காந்துட்டு நைட்டு 1 மணிக்கு போய் 3:30 மணிக்கு முடிஞ்சுதுடா. வீட்டில் அசிங்கமாக கேட்டாங்க. ஸோ கிரோனாவா அவங்களோட சேர்ந்து விளாண்ட இதில் வந்து 2-1. ஸோ அவங்க ரொம்ப அவங்க ஒரு 5-6 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டாங்க போல, எந்த கோலுமே அடிக்கல போல. மொதல் கோலே அர்சனல் கிட்ட தான் அடிச்சிருக்கான். டஞ்சுமா அப்படிங்கிற டாட்டனம் பிளேயர் போல அவர். டஞ்சுமா. இந்த மேட்ச்சில் வந்து யார் டெபியூ ஆனார் அப்படின்னா நெட்டோ அப்படிங்கிற கோல் கீப்பர் வந்து டெபியூ ஆனார். ஸோ அவர் தான் பாவம் பேனிக்கில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டார். இடமே எல்லாம் அழகான ஒரு பாஸ் அது விட்டு டக்குன்னு அவன் கோல் அடிச்சிட்டாப்புல. இந்த முறை தாமஸ் பார்ட்டியை வந்து ரைட் பேக் வச்சுருந்தாங்க. அப்போ நினச்சேன் இது விளங்காதேன்னு நினச்சேன். ஏதோ ஒரு இதில் வந்து ஜெயிச்சிட்டானுங்க. ஸோ நல்லா ஆடினாங்க. கிரோனானால ஒரு டீம் கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. ஆனால் நம்மக்கிட்ட ஆளுங்கள் அதான் உண்மை. ஆனால் பரவாயில்ல, அவனும் நல்லா விளாண்டான். ஸோ முதல்ல வந்து ஒரு கோல் வந்து கலிஃபோரியோட கோல் வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஆனால் அது வந்து ஆஃப் சைடு. ஸ்டெர்லிங் தான் அடித்தார்னு நினைக்கிறேன். ஸ்டெர்லிங்கை பற்றி அப்புறம் திட்டுறேன். ஆஃப் சைடு. போன முறையே கலிஃபோர்னியா சூப்பராக அவனை அடித்தது மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பெனால்ட்டி பை ஜொர்கினோ கொடுத்தாங்க. ஆடிகார்டு வந்து நீங்கள் அடிங்கண்ணே, அப்போ ரொம்ப நாளாக சும்மா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோல் ஒன்று போச்சு. அடுத்தது என் தலைவன் நுவானேரி. 17 வயசு தான் செய்யும் அந்த பையனுக்கு. மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்கான். நுவானேரி சாக்கா எப்படி கோல் அடிப்பானோ அதே மாதிரியே பாலை வாங்கி 2 பேரை தாண்டி அப்படியே லெஃப்ட்டில் ஒரு அடித்து கோல் போச்சு. அவன் அழட்டிக்கவே இல்லை. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார் பாய் வந்து அர்சனலில் நான் பார்க்குறேன்ல. ஏன்னா நீங்கள் சாக்கா பார்த்துருக்கலாம், நான் நுவானேரியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ட்ரொசாட் ஒன்று ட்ரை பண்ணார் மாட்டில். அப்புறமா அவங்க ஒரு கோல், 2வது கோல் ட்ரை பண்ணாங்க. அது ஆஃப் சைடு ஆயிடுச்சு. பாவம் பிரோட் நினைக்கிறேன், பெட்ரு இது பார்க்குறதே இருக்கட்டும் அப்படியே போர்ட்டு. ஓகே. ஸோ இந்த போர்ட்டு அப்படிங்கிற பிளேயர் வந்து பாஸ் பண்ணி கோல் போச்சு. என்ஜாய் பண்ணி அந்த ஸ்டேடியமே பாவம் அவங்க ஊர் ஸ்டேடியமில் ஹாப்பியாக இருந்தாங்க. டக்குன்னு ஆஃப் சைடுன்ட்டார். டல் ஆகிடுச்சு. அந்த ஆஃப் சைட் போனதுக்கப்புறம் டக்குன்னு ஜனங்க ஹைப்பர் ஆகிட்டாங்க. அந்த பிளேயர்ஸ் ஒரு மாதிரி பேனிக் போட்டே தீரணுன்ட்டு ஒரு வெறியில் ஆட ஆரம்பிச்சது நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இவங்களும் கொஞ்சம் மூச்சை போட்டானுங்க. போட்டு கடைசியில் நம்பர் 2 அவங்க 1 நுவானேரி பெனால்ட்டி. ஆமாம் இவ்வளோ 1. ஆனால் ஸ்டெர்லிங்கு தெரியல. நான் உன்னை மட்டும்தான் இந்த மேட்ச்சில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏதாவது பண்ணுவேன் நீனு இங்கிட்ட அல்ட்ரா நிற்கிற ஆங்கிள் பார்க்குற டிஃபெண்டர் காலில் தான் அடிச்சுக்கிட்டே இருந்தான். கடைசியில் ஒரு பெனால்ட்டி கொடுத்தாங்க. ஸ்டெர்லிங்க்கு ஒரு பெனால்ட்டி கொடுத்தாங்க. கமெண்டேட்டர் சொல்கிறாப்புல இது மாதிரி ஹெட்ஃபோன் கேட்டு பார்த்துருந்தேன் லேட் நைட்னால. இது பெனால்ட்டி ஷூட் அவுட்டோட நம்பர் வந்து ஸ்டெர்லிங்க்கு ரொம்ப கம்மி, அடிக்க வராது, ஏன் கொடுத்தாருன்னு தெரியல, அடிக்காதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அடித்தான் போகல. நல்ல வேலை ஜெயிச்சிட்டோம். உன்னால் போயிருந்துச்சு தான் உன்னை அச்சிங்கச்சிங்கமாக நான் திட்டிட்டு இருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ நாக் அவுட் ஸ்டேஜ் அடுத்து போகிறாச்சு. ஸோ செலக்ட் ஆகியாச்சு. இப்போ 3rd பிளேஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு லிவர்பூலு, அடுத்து பார்சிலோனாவா, அடுத்து நம்பர் 3. இப்போ தான் சாம்பியன்ஸ் லீக் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து அடுத்த ப்ரீமியர் லீக் வந்து சேமோட உட்காந்து பேசலாம். நீங்கள் யாரும் இல்லை, தனியாக உட்காந்துட்டேன். ஸோ இதுதான் இந்த மேட்ச்சு. யாரும் அடுத்து சைன் பண்ணுற மாதிரி தெரில. அந்த ஸ்வென் அப்பா அந்த மிட்ஃபீல்டர் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்ரினோ மங்கீஸ்.